காலஞ்சென்ற ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் ஜனனதின நிகழ்வு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் இன்று மாலை நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய உத்தியோகபூர்வ இணையதளம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டதுடன் நினைவு முத்திரை ஒன்று வெளியிடப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க, சுனேதா பண்டாரநாயக்க, விமுக்தி குமாரதுங்க உள்ளிட்ட சிலர் இந்த சந்தர்ப்பத்தில் பிரசன்னமாக இருந்தனர். බණ්ඩාරනායක මැතිණිය මේ රටේ කළ ஐතිஹாசிக காரியபாරයන් பண்டாரநாயக்க அம்மையார் இந்த நாட்டில் ஏற்படுத்திய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் அந்த யுகத்தின் தேவையை போன்று சர்வதேசத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாகும். அதே போன்று அது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாகும். அதனை இன்று முன்னெடுத்தால் நாட்டை இந்தியாவிடம் காட்டிக் கொடுக்க முற்படுவதாக கூறுவார்கள். பண்டாரநாயக்க அம்மையார் 70ஆம் ஆண்டு பிரதமரான சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவனாக நான் இருந்தேன். 94ஆம் ஆண்டில் சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையாரிடம் பிரதி அமைச்சர் பதவியை பெற்று 97ஆம் ஆண்டில் அமைச்சராக பதவியேற்ற சந்தர்ப்பத்திலும் பண்டாரநாயக்க அம்மையார் இந்த நாட்டின் பிரதமராகவே இருந்தார். நான் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அம்மையாருடன் நெருங்கி பழகியுள்ளேன். இந்த சட்டமூலத்தின் ஊடாக கொண்டுவரப்படும் நிறைவேற்று அதிகாரத்தின் மூலம் எதிர்காலத்தில் சர்வாதிகாரியாக செயற்படக்கூடிய ஒருவரை தடுத்து நிறுத்த முடியாமல் போகலாம் என ஸ்ரீமாவு அவர்கள் 78ஆம் ஆண்டு பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்திருந்தார். அப்போது நாம் வீதியில் இறங்கி அந்த சர்வாதிகாரிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் அந்த விவாதத்தில் குறிப்பிட்டிருந்தார். நான் இதனை கூறியதற்கு என்னை மன்னியுங்கள். அவர் கூறியதை பயன்படுத்த வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. සමාවෙන්න ඕනේ මම මේව කිව්වට. එතුමිය කළ ප්‍රකාශය භාවිතයේ යොදන්න මට සිද්ධ වුණා.